வணக்கம். இன்னைக்கு தினம் தினம் திருக்குறள் பகுதியில் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எதிரிக்கு பயந்து எதிரியின் பலத்தை அறியும் அறிவில்லாமல், பிறரோடு பொருந்தும் பண்பும் இல்லாமல், பிறருக்கு எதுவும் உதவ மனம் இல்லாமலும் இருப்பவனை எதிரிகள் எளிதில் வெற்றி பெறுவர் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது எதுக்கு பயப்படணும், எந்த இடத்துல பயப்படணும், எந்த இடத்துல பயப்படக்கூடாது அப்படின்னு தெரியணும். எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. எதிரியின் பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். பிறரோட இணக்கமாக பழகணும். இப்படி இணக்கமாக பழகிறது ஒரு சிறந்த மனித பண்பும் கூட. பிறருக்கு உதவும் பண்பை வளர்த்துக்கணும். இப்படி நாம் செய்யும்போது நம்மளோட இலக்கை எளிதாக நம்மளால் அடைய முடியும். ஏன் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எதிரியை கண்டு அஞ்சாமல் எதிரியின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னும் பகுத்தறியும் அறிவை வளர்த்துக்கிட்டு பிறரோடு சேர்ந்து செயல்பட்டு பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கும் போது எவராலும் நம்ம தோற்கடிக்க முடியாது. நம்மளோட இலக்கை நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னுடைய அந்த அன்னங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய இந்த போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாக உங்களாட்டி பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். மேலும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.